Dear students, our next question in 3-mark area, it is very important. AC circuit contain pure resistor. So this is the resistor which is connected across the alternating source. So this circuit consists only resistor. So we give the topic AC circuit containing pure resistor. A resistor is connected across this alternating voltage. So here we studying the phase relationship between the voltage and the current. Okay. So this is AC source. Upper the instantaneous AC voltage is sine waveform. We write like that. V equal to Vm sine omega t. Okay, and the alternating current in the form of sine wave which flows across this resistor. Upon the resistor valiya alternating current flow. Upon the voltage drop across this resistor is VR. From Ohm's law we know the voltage across this resistor is V equal to IR. Upon voltage drop across resistor angranaala VR nu போட்டுருக்கேன். VR equal to I into R. Now we apply the Kirchhoff's loop rule. Loop rule na என்னது? The EMF in the closed circuit is equal to algebraic sum of product of current into resistance in each part of the circuit அப்படின்னு செகண்ட் லெசனில் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா V minus VR equal to 0. இது ஒன்றும் இல்லை. இது VR இங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் விஆர்ங்கிறது என்னது I into R. அதை தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மில் நம்ம எழுதியிருக்கோம். ஓகேவா? அப்போ இது மட்டும்தான் இருக்குது. அப்போ இங்கே அப்ளைடு பண்ணக்கூடிய வோல்டேஜ் வந்து இதுக்கு எக்ராஸாக ட்ராப் ஆகக்கூடிய வோல்டேஜ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இந்த விஆர் இடத்துல I into Rன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஏன்னா இந்த ஈக்குவேஷனை ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அதே மாதிரி அல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இந்த V இருக்கிற இடத்துல இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ Vm sin ஒமேகா டி ஈக்குவல் டு I into Rன்னு வந்துருமா? அப்போ இதிலிருந்து I மட்டும் வேணும். R அந்த சைடு அனுப்பிடுங்க. அப்போ Vm by R sin ஒமேகா டியா. ஸோ ரொம்ப நினைவில் வைக்க வேண்டியது ஓம்ஸ்லா தான். ஓம்ஸ்லா என்னது? V equal to IR. அப்போ I equal to என்னது? V by R. அப்போ Vm by Rங்கிறது என்னது? It is current. What is that current? It is the peak value of current. ஸோ ஐஎம்னா மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம் அல்லது பீக் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட் அப்படின்ட்டு நம்ம எழுதிடணும். அப்போ யூஸிங் திஸ் ஈக்குவேஷன் I equal to Im sin ஒமேகா டின்னு வந்துருச்சுங்களா? Take this is equation number 2. Now compare equation 1 and 2. So இங்கே ஆங்கிள் வந்து ஒமேகா டி, இங்கேயும் ஒமேகா டி. So we say the voltage and current are in phase. So voltage and current are in phase. ஒரே ஃபேஸில் இருக்கும். That means maximum and minimum of voltage and current occur simultaneously அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நேரத்தில் ரெண்டுமே மேக்ஸிமம் ஆகும், ஒரே நேரத்தில் ரெண்டுமே மினிமம் ஆகும். அதுக்கு வந்து நம்ம இப்போ ஃபேஸர் டயக்ராம் வரைஞ்சி காட்டணும். இப்போ இந்த கிராஃப் வரைய போகிறேன். எக்ஸ் ஆக்சிஸில் தீட்டா, அதாவது ஒமேகா டி எடுத்துக்கிறேன்.
இங்கே வோல்டேஜையும் வரைவோம், கரண்ட்டையும் வரைவோம். கரஸ்பாண்டிங் ஃபேஸர் டயக்ராமில் ஃபேஸரையும் நம்ம இண்டிகேட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ வோல்டேஜை ட்ரா பண்ணுறேன். இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் மிஸ் ஆகாது, நல்லா படிச்சுக்கணும். இது 0, இது பை, இது 2π. ஸோ இது வோல்டேஜ்க்குரிய கார். அப்போ வோல்டேஜ்க்குரிய ஃபேஸர் இங்கே ஆரிஜின்லேருந்து எடுத்துக்கிடுவோம். இது வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்போ OA. ஓகேவா? The OA தான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் வோல்டேஜ். OA ஈக்குவல் டு Vmன்னு எடுத்துக்கலாம். அண்டு அதனுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ இந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல அதனுடைய வேல்யூ பார்க்கணும்னா நம்ம இந்த வெர்டிக்கலில் இந்த இடத்துல வந்து இது வரைக்கும் உள்ள வேல்யூ. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ்னு பார்க்கும்போது V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா t அப்படின்னு போட்டுரும். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன ட்ரா பண்ணோம்? கரண்ட்டையும் காட்டணும். ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா இது வோல்டேஜ் V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா t, கரண்ட் வந்து I ஈக்குவல் டு Im sin ஒமேகா t. தெர் இஸ் நோ வேரியேஷன் இன் ஆங்கிள், தெர் இஸ் நோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸ். அப்போ ஒரே ஃபேஸில் தான் ஃப்ளோ ஆகுது. ஸோ வி சே போத் ஆர் இன் ஃபேஸ். அப்போ ஒரே நேரத்தில் ரெண்டுமே 0 ஆகணும், ஒரே நேரத்தில் ரெண்டுமே மேக்ஸிமம் ஆகணும். அப்போ கரண்ட்டை வந்து கொஞ்சம் லெஸ் மேக்னிடியூடாக ட்ரா பண்ணுறேன். Diagram is very important. This curve is for current I. So ஒரே நேரத்தில் 0 ஆகுதா, ஒரே நேரத்தில் மேக்ஸிமம் ஆகுதா, திரும்ப ஒரே நேரத்தில் 0, திரும்ப ஒரே நேரத்தில் நெகட்டிவ் மேக்ஸிமம், திரும்ப ஒரே நேரத்தில் 0 ஆகிடுது. ஓகேவா? அப்போ அதுக்குரிய ஃபேஸர் அதே லைனில் தான் நான் போட முடியும். நான் ஒரே ஆங்குலர் பொசிஷன் தான். அப்போ OB அப்படின்னு போடுறேன். அப்போ திஸ் OB ரெப்ரசன்ட்ஸ் த பீக் வேல்யூ ஆஃப் கரண்ட். அப்போ இதனுடைய இந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ எவ்வளோ ஆங்கிளில் இருக்குது? ஒமேகா டிங்கிற ஆங்கிளில் இருக்கும்போது அந்த இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ பார்க்கணும். This is the instantaneous value. அப்போ இதனுடைய அந்த ப்ரொஜெக்ஷன் அலாங் வெர்டிக்கல் ஆக்சிஸில் வரும்போது இந்த இது வந்து நம்மளுக்கு எதை கொடுத்துரும் அப்படின்னு கேட்டோன்னா இந்த கரண்ட்டோட வேல்யூ I ஈக்குவல் டு Im sin ஒமேகா t அப்படின்னு கொடுத்துரும். ஸோ ரிசல்ட் இதுதான். இன் பியூர் ரெசிஸ்டர் சர்க்கியூட் containing AC source, the voltage and current are in phase. வோல்டேஜும் கரண்ட்டும் எப்படி இருக்கும்னா ஒரே ஃபேஸில் இருக்கும் அப்படின்ட்டு இந்த தியரி கொஞ்சம் புக்கில் இருந்து எழுதிட்டு அப்படியே இந்த டெரிவேஷனை போட்டு அப்படியே இந்த 2 கிராஃப் கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா இந்த கொஸ்டின் ஓகே ஆயிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.